friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் சைனீஸ் நூடுல்ஸ். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மேகி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த நூடுல்ஸ். இங்க பாருங்க, நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும் இந்த நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு. இந்த சூப்பரான சைனீஸ் நூடுல்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த சூப்பர்பான சைனீஸ் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சைனீஸ் நூடுல்ஸுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் பேக் வேணும். இந்த மாதிரி ஹக்கா நூடுல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுல வந்துட்டு மசாலா இருக்காது, வெறும் நூடுல்ஸ் மட்டும் இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படி சைனீஸ் நூடுல்ஸ் செய்யறத இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு பேக்கெட் எடுத்திருக்கிறேன், ஒரு பேக்கெட் நூடுல்ஸ். இதுக்கு வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமா ஒரு 2 பல் பூண்டு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதையும் இந்த மாதிரி சைஸ் பண்ணி வச்சிருக்கேன். முட்டைக்கோஸ் இது மாதிரி நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து கொடமிளகாய், இதையும் அதே மாதிரி நீளமா நறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து கேரட்ஸையும் இந்த மாதிரி நீளமா நறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து பீன்ஸையும் டயகனலா நறுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சன்னமா. இதுக்கு சாசஸ் வேணும். சாசஸ் என்னென்ன எடுத்திருக்கேன்னா சோயா சாஸ் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து ரெட் சில்லி சாஸ், இது ஒரு 1/4 டீஸ்பூன். இது கிரீன் சில்லி சாஸ், இது ஒரு 1/4 டீஸ்பூன். உங்ககிட்ட ஏதோ ஒரு சாஸ் தான் இருக்குதுன்னா நீங்க ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போக பெப்பர் அண்ட் சால்ட் வேணும், அவ்வளவுதான் வேணும். இப்போ ஒரு பேன்ல வந்துட்டு தண்ணி காய வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்மளோட இந்த நூடுல்ஸை வந்துட்டு நம்ம வேக வச்சுக்க போறோம். இந்த நூடுல்ஸை வந்துட்டு இதுல வேக போட்டுடலாம். இதுல ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுல இந்த நூடுல்ஸ் வந்துட்டு வேகட்டும். இதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும், 3 to 4 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நூடுல்ஸ் வந்துட்டு வெந்திருக்கும். ஒரு 4 நிமிஷம் பக்கமா வெந்திருக்குது. இப்போ இது வெந்துருச்சா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நூடுல்ஸ் இது இப்படி பண்ணி பாருங்க வெந்துருச்சு நல்லா. ரொம்ப ஓவரா குக் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் அந்த கிரன்ச்சோட இருக்கணும் நூடுல்ஸ், அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணி வந்துட்டு ட்ரைன் பண்ணிட்டு ஃப்ளோயிங் வாட்டர்ல இந்த நூடுல்ஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து இந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகும், இல்லைன்னா தொடர்ந்து வெந்துக்கிட்டே இருக்கும், அப்புறம் குழஞ்சு போயிடும் நூடுல்ஸ். இப்போ நான் இதை ட்ரெயின் பண்ணிட்டு ஃப்ளோயிங் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த பூண்டு ஃபர்ஸ்ட் சேர்த்திடலாம். பூண்டு லேசா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட இந்த வெங்காயம் சேர்த்திடலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன். வெங்காயம் லேசா வதங்கட்டும். அப்புறமேட்டு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, லைட்டா வதங்கிடுச்சு. எதுவுமே இதுல ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, அந்த கிரன்ச்சோட இருக்கணும் எல்லாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ், கேப்சிகம், கேரட், அப்புறம் பீன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லயே வதக்கிக்கோங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வேகணும், அந்த அளவுக்கு. பாருங்க, காயில ஒரு 2 நிமிஷம் பக்கமா வெந்திருக்கு. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சாஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். இந்த 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸ் ஒரு 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு இனிப்பா பிடிக்கும்னா நீங்க டொமேட்டோ சாஸ் கூட இதுல ஆட் பண்ணலாம். இந்த 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ் இதையும் ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த நூடுல்ஸ் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வெஜிடபிள்ஸோட சேர்த்து. இப்போ வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தணும். இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னொரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை திருப்பியும் நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, நம்மளோட நூடுல்ஸ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு மேல போடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை கைவசம், அதனால நான் இப்போ போடலை. அவ்வளவுதான், நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. பாருங்க, நம்மளோட சைனீஸ் நூடுல்ஸ் சூப்பர்பா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டு சர்வ் பண்ணோம்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் நூடுல்ஸ் மாதிரியே சூப்பர்பா இருக்கும். நம்ம என்னதான் மேகி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு அப்பப்போ தேவைப்படுது. அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம்.
ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோம் மேட் இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்ம செய்கிறதுனால. இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் போட்டு பரிமாற வேண்டியதான். தேவைப்பட்டால் இது மேலே நீங்கள் டொமேட்டோ சாஸ் விட்டு சாப்பிடலாம். நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் சைனீஸ் நூடுல்ஸ் சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.